சாமி, உன்னை அன்றி வேறே கதி ஒருவர் இல்லையே சாமி. அஞ்சி அஞ்சி ஊர நின்ற சஞ்சலங்களை நான் சொல்லி அலைகடல் ஊரும்பை போல் மலைவு கொண்டே நான் ஐயோ. அஞ்சி அஞ்சி ஊர நின்ற சஞ்சலங்களை நான் சொல்லி அலைகடல் ஊரும்பை போல் மலைவு கொண்டே நான் ஐயோ. கெஞ்சி கெஞ்சி கூவும் இந்த வஞ்சகன் முகம் பாராய். கெஞ்சி கெஞ்சி கூவும் இந்த வஞ்சகன் முகம் பாராய். கிட்டி என்னிடம் சேர்வாய் கிருபை இயேசு சாமி. உன்னை அன்றி வேறே கதி ஒருவர் இல்லையே சாமி. எத்தனைதான் பட்டாலும் தேவர் பக்தி ஏது மற்ற பாவி. எவ்வளவு புத்தி கேட்டும் அவ்வளவு கதி தோஷி. இத்தனை போல் பிதற்றும் இந்த புலம்பும் ஏழையை. இத்தனை போல் பிதற்றும் இந்த புலம்பும் ஏழையை. பேதையை கடை தேற்றி பிள்ளைக்கு இயேசு சாமி. ஒருவர் இல்லையே சாமி. கரங்களை வைத்து சொல்லுங்க. ஒருவர் இல்லையே சாமி. கள்ளனா அவடன் என்னை தள்ளிவிட்டால் அவதென்ன. கல்லை போல் கடினம் கொண்ட கர்ம சண்டாளன் பாவி. கள்ளனாம் அவடன் என்னை தள்ளிவிட்டால் அவதென்ன. கல்லை போல கடினம் கொண்ட நடந்த சண்டாளன் பாவி. உள்ளமும் கரைந்தே உந்தன் உயர் சிலுவையின் பால். உள்ளமும் கரைந்தே உந்தன் உயர் சிலுவையின் பால். உலையில் இட்ட மெழுகாய் ஊருக இயேசு சாமி. உன்னை ஒருவர் இல்லையே சாமி. சொல்லுவீங்களா? உன்னை அன்றி வேறே கதி ஒருவர் இல்லையே சாமி. அன்னை தந்தை உற்றார் பெற்றார் யாரும் உதவுவாரோ. அன்னை தந்தை உற்றார் பெற்றார் யாரும் உதவுவாரோ. அதிசய மனுவேலா நான் சொல்லும் இயேசு சாமி. உன்னை எனக்கு அவங்கள தெரியும், எனக்கு இவங்கள தெரியும், எனக்கு அவங்க இருக்கிறாங்க, எனக்கு இவங்க இருக்கிறாங்கன்னு சொல்றியா? மனுஷன் மேல் நம்பிக்கை வைத்து மனுஷனை தன் புயபலமாக்கி கொண்டிருக்கிற மனுஷன் சபிக்கப்பட்டவன். நாசியிலே சுவாசமுள்ள மனிதனை நம்புவதற்கு
அவன் எம்மாத்திரம் கர்த்தர் பேரில் நம்பிக்கையா இருந்து கர்த்தரை தன் பலனாய் கொண்டிருக்கிற மனுஷன் பாக்கியவான். அவன் நீர்க்கால்களின் ஓரமாய் நடப்பட்டு மழை தாழ்ச்சியான காலத்திலும் உஷ்ணம் வருகிறதை காணாமல் வருத்தமின்றி தப்பாமல் கனி கொடுப்பான். உங்க எல்லா உதறுகளையும் உதறி, நீங்க நம்பி இருக்கிற நம்பிக்கையெல்லாம் உதறி போட்டு, உங்க பேங்க் அக்கவுண்ட் பேலன்ஸ் எல்லாம் உதறி போட்டு, உங்க வருமானத்தை எல்லாம் உதறி போட்டு அப்படி மேல அப்படி பார்த்து ஒரு தடவை அந்த கை அப்படி நீட்டி, உன்னை அன்றி வேறே கதி ஒருவரும் இல்லை சாமி, அன்னையா தந்தையா யார் எனக்கு உதவி செய்ய முடியும்? என் ஜீவன் போகிற நேரம் வரும்போது, ஐயோ என்று நான் மரணத்தின் நிமித்தம் அழுது புலம்பும் போது, who can come and help me? யார் எனக்கு உதவி செய்ய முடியும்? Nobody can help me, Lord. நீங்க தான் என் கதி ஆண்டவரே அப்படின்னு சொல்லி ஒரே தடவை அதை சொல்லுவீங்களா? ஈமைனரே குடு ராஜா, மாத்தாத ராஜா, உன்னை அன்றி மேல பார்த்து வேறே கதி ஒருவரில்லையே சாமி. அன்னை தந்தை உற்றார் பெற்றார் யாரும் உதவுவாரோ? அதிசய மனுவேலா ஆசை இயேசு சாமி, உன்னை அன்றி வேறே கதி ஒருவரில்லையே சாமி. தலைக்கு மேல கையை தூக்கி தட்டி, நீங்க தான் எங்க கதி ஆண்டவரே, நீங்க தான் எங்க பலன், நீங்க தான் எங்க மறைவிடம், நீங்க தான் எங்க அடைக்கலம், நீங்க தான் எங்க நம்பிக்கை. எங்க முழு பலத்தோடு, முழு ஆத்துமாவோடு, முழு சிந்தையோடு உம்மையே நம்பி இருக்கிறேன். கர்த்தரை நம்புகிறவன் செழிப்பான். அவன் செழித்தே ஆக வேண்டும். அவன் செழிப்பதை எந்த பிசாசும் தடுத்து போட முடியாது. He will prosper. No devil can stop his prosperity. கர்த்தரை நம்புகிற மனுஷிய, கர்த்தரை நம்புகிற சபைய, கர்த்தரை நம்புகிற ஊழியக்காரன் செழிப்பான். அவன் செழித்து வளர்ந்து ஓங்குவதை எந்த பிசாசும் தடுக்க முடியாது. நல்ல உற்சாகமா கை தட்டுங்க. Wonderful Jesus. நன்றியோடு உம்மை துதிக்கிறோம் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். நல்லது, ஸ்தோத்திரம். நான் பேச வேண்டிய செய்தியை காலையிலேயே அவங்க பாஸ்டர் பேசிட்டாரு. பெரிய போராட்டம் பண்ணி வச்சிட்டாங்க. நான் வந்த உடனே கேட்டேன், என்னையா பேசுனீங்கன்னு. சிலுவையில் இருக்கும்போது பேசின 7 வார்த்தைகள், அப்புறம் அவர் செத்து உயிரோடு எழுந்து வந்த போது சில வார்த்தைகள், என்னெல்லாம் பேசுனீங்க சொல்லுங்க அப்படின்னு கேட்டேன். சமாதானம் வாழ்க. ஐயையோ, நம்ம ப்ரிப்பேர் பண்ணிட்டு வந்த சரி இந்த மனுஷன் அடிச்சிருக்காரு. அப்போ மக்கள் கேட்பாங்களே, இது நீங்களே சொல்லிட்டீங்களே, இதுக்கு எதுக்கு அவர் கோயம்புத்தூர்லேருந்து வரணும்? உட்காந்து அவசர அவசரமாக வானத்தை அண்ணாந்து பார்த்து, நான் கொண்டு வந்த மண்ணாவை அவசரப்பட்டு தூக்கி போட்டார் ஆண்டவரே, எனக்கு ஒரு மண்ணாவை தாங்கன்னு கேட்டேன். ஆண்டவர் சொன்னார், அது ஒன்று தான் இருக்காக்கும், அந்த ஒரு மண்ணா தான் இருக்கா, நான் வேற மண்ணாவை தரேன்னு சொல்லிட்டு உயிர்த்தெழுந்த இயேசு கேட்ட 7 கேள்விகள். அதில் 8:30 முடிக்க சொல்லியிருக்காரு. எவ்வளோ தூரம் போக முடியும்னு பார்ப்போம், எழுத்து போய் பார்ப்போம். The 7 questions that Jesus raised out on the day of his resurrection. அவர் உயிர்த்தெழுந்து வந்த போது அவரை நம்பி இருந்த, அவரை சூழ்ந்திருந்த அவருடைய விசுவாச கூட்டங்களை, அவருடைய அப்போஸ்தலர்களை பார்த்து அவர் கேட்ட 7 கேள்வி இன்னைக்கு உனக்கும் டைரக்டா வருது. அந்த நம்பர் 1, லூக்கா 24:17 நீங்கள் எடுத்து வாசியுங்கள். Luke chapter 24 verse 17 அதை எடுத்து வாசியுங்கள். அவர் கேட்கிறாரு, நீங்கள் துக்க முகம் உள்ளவர்களாய் எதை பேசிக்கொண்டு போகிறீர்கள்? இருக்கா உங்க பைபிள்ல? லூக்கா 24:17 நீங்கள் துக்கம் முகம் உள்ளவர்களாய் எவைகளை பேசிக்கொண்டு போகிறீர்கள்? ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. இருக்கா உங்க பைபிள் இருக்கா?
படிங்க, யாராவது ஒருத்தர் படிங்க. லூக்கா 24:17. அப்பொழுது அவர் அவர்களை நோக்கி, நீங்கள் துக்க முகமுள்ளவர்களாய் வழிநடந்து ஒருவருக்கொருவர் சொல்லிக் கொள்ளுகிற காரியங்கள் என்னவென்று கேட்டார். என்ன பேசிட்டு போயிட்டு இருக்கீங்க? இவ்வளோ சங்கடமா பேசிட்டு இருக்கீங்களே. ஸ்தோத்திரம். அவங்க 2 பேரும் அந்த எம்மாவூருக்கு போன சீசன் 2 பேரும் அவரை சிலுவையில் பிடிச்சி அடிச்சு கொண்டு போட்டாங்கப்பா. அவர் தான் நமக்கு எல்லா உதவியும் செய்வாருன்னு இருந்தோம், அவரை தான் நம்பி இருந்தோம். 3 வருஷம் அவர் நிழல்லையே குளிர் காஞ்சிருந்தோம், சந்தோஷமா வச்சிருந்தாரு, அற்புதம் செஞ்சாரு, அடையாளம் செஞ்சாரு. வயிற்று பசிக்கு 2 மீனை கொடுத்து 5000 பேர் சாப்பிட மாதிரி பண்ணிடுவாரு. வயிற்று தாகத்துக்கு அவர்கிட்ட ஒரு டம்ளர் தண்ணி கொண்டு வந்து கொடுத்து அதை ரசமா மாற்றி கொடுத்துருவாரு. அவர் பண்ணாத அற்புதமே கிடையாதப்பா. உடம்புக்கு எதுவும் முடியலன்னு சொன்னா, போதகரேன்னு சொன்னா, கண்ணேறிட்டு பார்த்தாருன்னா வியாதி மாறிடும். அவர் நிழல்லையே, அவர் மறைவிலேயே வாழ்ந்திருந்தோம், எங்களை விட்டுட்டு போயிட்டாருன்னு 2 பேரும் பேசிட்டு வராங்க. அவங்க கூட இவர் போய் ஜாயின் பண்ணிக்கிட்டாரு. ஹல்லேலூயா. அங்க போட்டிருக்க, இயேசுவும் அவர்களோடு கூட சேர்ந்து நடந்தார்னு போட்டிருக்கு. எல்லாம் சொல்றதுக்கு எனக்கு நேரம் கிடையாது. Jesus joined together with them and he walked with them. அவர் இவர்னு சொல்லி அறியக்கூடாதபடி அவர்களுடைய கண்கள் அடைக்கப்பட்டிருந்தது. Praise the Lord. 3 நாள்ல ஒரு மனுஷனுடைய உருவம் மாறிடுமா? 3 நாளைக்கு முன்னால பார்த்த அந்த இயேசு கிறிஸ்துவை இப்ப பார்க்கும்போது இவர்தான் அவருன்னு சொல்லி அவங்களால அடையாளம் கண்டுகொள்ள முடியல. காரணம், 3 நாளைக்கு முன்பாக இந்த உலகத்திலே நடமாடின இயேசு மாம்ச சரீரத்திலே நடந்தவர். இப்பொழுது நடமாடுகிற இயேசு மகிமையாய் உலாவிக் கொண்டிருக்கிறவர். தேவனுடைய மகிமையை இந்த வெளிப்பிரகாரமான கண்ணினால பார்க்க முடியாது. உன்னுடைய அக கண்கள், உன்னுடைய மனதின் கண்கள் பரிசுத்தமாய் இருந்தால், உன்னுடைய மனதின் கண்களிலே தெய்வீக சுத்தம் இருந்தால் நீங்க அவரை பார்க்கலாம். You can't see Christ by the naked eyes. 3 நாளைக்கு முன்னால தான் பார்க்கறாங்க. அவர்தான் இப்ப நடக்கிறாரு. என்ன அவர்தான் இயேசுன்னு அவங்களுக்கு தெரியல. அவர் உயிரோட நடக்கிறாரு. அவர்கிட்ட போய் சொல்றாங்க, அவர் செத்து போயிட்டாருங்க. உயிரோடு இருக்கட்டும் என்ன சொல்றாங்க? செத்து போயிட்டாருங்க. இப்போ நான் கொஞ்சம் டையெல்லாம் அடித்தேன், ஒரு கண்ணாடியெல்லாம் போட்டு என் ட்ரெஸ் எல்லாம் மாற்றி நான் வாரேன். நீங்கள் யாராவது ஒருத்தர் அவர் இங்கே போகும்போதுங்க சத்தியத்தை சொல்லும் போதுங்க 4 பேர் வந்து வெட்டி கொண்டு போட்டாங்க அப்படின்னு சொன்னால் எனக்கு எப்படி இருக்கும்? உயிரோடு இருக்கிற ஆள்கிட்ட போய் அவர் செத்து போயிட்டாருங்க. So many times நம்முடைய விசுவாசம் அப்படித்தான் தடுமாறுகிறது. நம்முடைய விசுவாசம் அப்படித்தான் தட்டுமாறுகிறது. பல நேரங்களிலே நம்முடைய ஜெபத்திற்கு நாம் எதிர்பார்த்த பதில் தீவிரமாய் வராத போது, நாம் செய்த உபவாசத்திற்கு தீவிரமான பதில் வராமல் தாமதமாகும் போது, இயேசு என் கூட இருக்கிறாரா இல்லையா அப்படின்னு ஒரு தடுமாற்றம் வருது. Praise the Lord. Hallelujah. அப்படி சொன்னா அவர் என்ன சொல்லுவார் தெரியுமா? ஸ்தோத்திரம் எப்மேச்சர், ஸ்தோத்திரம் என் கூட இயேசு இருக்கிறாரா இல்லையான்னு நீங்க தடுமாற்றத்தோட நடக்கும்போது அவர் என்ன சொல்லுவார் தெரியுமா? தண்ணீரை நீ கடந்திடும் போதும் அவைகள் உன்மேல் புரளுவதில்லை. தண்ணீரை நீ கடந்திடும் போதும் அவைகள் உன்மேல் புரளுவதில்லை. அக்கினியில் நீ நடந்திடும் போதும் அக்னி ஜுவாலை உன்னை பற்றாது. அக்கினியில் நீ நடந்திடும் போதும் விக்கினங்கள் ஏதும் சுற்றாது. பயப்படாது, அருளி போவே, திகையாதே கலங்காதே, திகையாதே கலங்காதே. பயப்படாதே, அருளி போவே, திகையாதே கலங்காதே, திகையாதே கலங்காதே. அல்லேலூயா. ஆடிட்டே போயிடுவேன், வசனம் போயிடும். அவனும் பிசாசும் பரலோகத்தில் அப்படிதான் டங்கு 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 டங்குன்னு மியூசிக் போட்டு ஆடிக்கிட்டே பாடிக்கிட்டே இருந்தான். பொத்துன்னு விழுந்துட்டாங்க. நாங்கள் டங்கு டங்குன்னு மியூசிக் போட்டு ஆடி பாடி அப்படி செஞ்சு நாங்கள் எங்கேயாவது வீழ்ச்சி அடைய விரும்பல. நாங்கள் வசனத்தை பேசி வசனத்தில் நின்று உங்களை எங்க கூட சேர்ந்து நில்லுங்கன்னு சொல்றதுக்கு முயற்சி எடுத்துக்கொண்டிருக்கிறோம். கையுள்ளவங்க கை தட்டுங்க பார்க்கலாம். Praise the Lord. இன்னைக்கு ராத்திரி இயேசு உன்னை பார்த்து கேட்கிறாரு, நீ துக்க முகமா வீட்டுல இருந்து வந்தையே, என்னத்தினால அப்படி வந்த? நேற்று ராத்திரி எல்லாம் துக்க சத்தத்தோட உன் மகள்கிட்ட பேசிட்டு இருந்தையே, உன் வீட்டுக்காரனை கூப்பிட்டு துக்கத்துல புலம்பிட்டு இருந்தையே, என்ன சொல்லி நீ துக்கப்பட்டுக்கிட்டு இருக்கிற? What is your sorrow? And which is the thing that make you to be so grief?
உன்னை நல்லா ரட்சிப்பின் சந்தோஷத்தை தந்து வச்சிருந்தனே, உனக்கு அபிஷேகத்தை தந்து வச்சிருந்தனே, உன்னை போஷிக்கிற ஒரு சபையை தந்திருந்தனே, பரிசுத்தவான்களின் ஐக்கியத்தை தந்திருந்தனே, உன்னை ஃபயர் ஆக்குறதுக்கு என்னுடைய வார்த்தைகளை கொடுத்திருந்தனே, இவ்வளவும் வாங்கிட்டா நீ துக்கமா இருக்கிற. நீ ஏன் துக்கமா இருக்கிறாய்? என்ன சொல்லிப்பா அப்படி துக்கமா பேசிட்டு போறீங்க? ஹல்லேலூயா. இன்னைக்கு உங்களை பார்த்து கேட்கிறேன், எந்த விதமான துக்கத்தோட நீங்க உட்கார்ந்துருக்கிறீங்க? What kind of sorrow that is prevailing in the deeper of your heart? உன் இருதயத்தின் ஆழத்தில் உன்னை கலங்கடிக்கிற அந்த துக்கம் எதை பற்றியது? உன் ஆவியின் ஆழத்திலே உன்னை வேற அறுத்து கொண்டிருக்கிற அந்த துயரம், அந்த புலம்பல், அந்த வேதனை எதை பற்றியது? நீங்க சிலர் சொல்லுவீங்க, என் பிள்ளைய நினைச்சா தாங்க எனக்கு துக்கமா இருக்கு. இன்னும் சிலர் சொல்லுவீங்க, குடிகார என் வீட்டுக்காரனை நினைச்சா தாங்க எனக்கு துக்கமா இருக்கு. இன்னும் சிலர் சொல்லுவீங்க, அடங்காத வாயாடியா இருக்கிற என் மனைவியை நினைச்சா தாங்க எனக்கு ரொம்ப துக்கமா இருக்கு. தூத்துக்குடியில் யாருக்கும் கட்டுப்படாத அடங்காத அங்கமுத்துன்னு ஒரு பொம்பளை இருந்தாலாம். என்ன பேரு? பாச்சு சொல்லிருப்பாருன்னு நினைக்கிறேன். அவர் பேர் என்ன? அடங்காத. ஆமா, என்கிட்டயாவது சண்டை இழுக்கணும்னு நினைச்சா கேஸையும் பாத்திரத்தையும் கொண்டு வந்து வீதியில் வச்சு மண் எடுத்து என்ன செஞ்சுட்டு இருப்பானாம், வறுத்துக்கிட்டு இருப்பானாம். யாராவது வந்து, ஏக்கா வீட்டுக்குள்ள இல்லாமல் வீதியில் வந்து மண்ணை வறுத்துட்டு இருக்கிற, நான் மண்ணையும் வறுப்பேன் பொண்ணையும் வறுப்பேன், நீ ஏறதுக்கு கேட்கடி அப்படின்னு சொல்லி சண்டை. பேச முடியாது. அதனால அந்த அடங்காத அங்கமுத்துவ திருமணம் முடிக்க யாரும் வரல. கடைசி ஒரு ஆள் வந்தான், நான் கெட்டிக்கிறேன்ட்டான். அப்போ மக்கள்லாம் பேசினாங்களாம், ஐயோ பாவம், இந்த தம்பியை பார்த்தா பரிதாபமாக இருக்கு, என்ன வாடு வரப்போறாரோ, கொண்டே போடுவாளே. தம்பி உங்கள்கிட்ட இவ அடங்காத அங்கமுத்துன்னு யாரும் சொல்லலையா, இவ வாயாடின்னு யாரும் சொல்லலையா? இந்த தம்பி ஒன்றுமே பேசலை. கல்யாணம் நடக்கும்போது இவ பாஸ்டா கூப்பிட்டா, கரெக்டாக 25 நிமிஷத்துக்குள்ள பிரசங்கத்தை எல்லாம் முடிச்சு மேரேஜை ரிஜிஸ்டர் பண்ணணும். பிரசங்கத்தை நீட்டுனீங்க அப்புறம் எனக்கு கெட்ட கோபம் வந்துடும். பாஸ்டர், சரிம்மா சரிம்மா சரிம்மா. யாராவது அப்படி இருக்காங்களா? இருப்பாங்க, தீர்க்க தரிசனமாக வரும். பிரைஸ் தி லார்ட். ஒரு 10 நிமிஷம் கூட்டிட்டாராம் பாஸ்டர். அவன் எந்திரிச்சு அப்படி சத்தம் போட்டாலாம், நீர் என்ன ஆள் கூட்டத்தை பார்த்தா இஷ்டத்துக்கு பேசுவீரோ, என்ன சொன்னேன், இது ஏன் கல்யாணம் ஐயா, ஏன் புரோகிராம் ஐயா, ஏன் ஃபங்க்ஷன் ஐயா, நீங்க இப்படியா பண்ணுவீங்க அப்படின்னு திட்டான். திட்டிட்டு வீட்டுக்காரனை பார்த்தா, ஏயா இன்னைக்காவது ஒரு கோட்டு சூட்டு போட்டு வரக்கூடாது, எட்வின் ஜெயக்குமார் பாஸ்டராட்ட ஒரு சஃபாரி சட்டு போட்டு வரக்கூடாது, வேஷ்டியும் சட்டையும் கட்டிட்டு வந்திருக்க அப்படின்னு. அவனு அந்த இடத்துல அந்த வீட்டுக்காரன் ஒன்றும் சொல்லலை. சரி வாங்க உங்கள் ஊருக்கு போகலாம், கூட்டிகிட்டு போங்க உங்கள் ஊருக்கு அப்படின்னு சொன்னாலாம். குதிரை வண்டியில் ஏறினாங்களாம். குதிரை வண்டி கொஞ்சம் தூரம் போச்சான். கொஞ்சம் தூரம் ஓடின குதிரை கொஞ்சம் சண்டித்தனம் பண்ணிச்சான். அப்போ இந்த ஆள் சொன்னானா, ஏய் ஒழுங்கா போ, உனக்கு இது ஃபர்ஸ்ட் வார்னிங்னு சொன்னானா. அப்படி சொல்லிட்டு ஒரு அடி அடிச்சானா குதிரையை. குதிரை மறுபடியும் கொஞ்சம் தூரம் ஓடிச்சான். கொஞ்சம் தூரம் ஓடினோன்னா மறுபடியும் நின்றுட்டு சண்டித்தனம் பண்ணிச்சான். ஏய் ஒழுங்கா போக மாட்டேயா, உனக்கு செகண்ட் வார்னிங் ஒரு அடி அடிச்சானா. மூணாவது மறுபடியும் அப்படி நின்ன போது, நான் சொன்னா நீ கேட்க மாட்டேன்னு சொல்லி துப்பாக்கி எடுத்து படப்படன்னு சுட்டுட்டான். அவன் ஒரு ராணுவ வீரன். ஐயோ வாயில்லாத சிவனை சுட்டு கொண்டுட்டீங்களே அப்படின்னு சொன்னோன்ன அவன் சொன்னானா, ஃபர்ஸ்ட் வார்னிங். இப்ப நம்ம எப்படி போறது? செகண்ட் வார்னிங். அன்னைக்கு வாய மூடினவதான் சாக வரைக்கும் வாயை திறக்கவே இல்லை. பாஸ்டர் கேட்டாரா, என்னம்மா அல்லேலூயா சொன்னா சொல்ல மாட்டேங்கிறீங்க, சோத்திரம் சொன்னா சொல்ல மாட்டேங்கிறீங்க? ஏற்கனவே 2 வார்னிங் முடிஞ்சிச்சுங்க, 3rd வார்னிங்ல அடுத்து அல்லேலூயா அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர், அல்லேலூயா சொல்லுங்க. இன்னைக்கு உங்க தூக்கம் யாரை பத்தி துக்கப்பட்டு இருக்கீங்க? யாரு மேல நீங்க துக்கப்படுறீங்க? எதுக்காக உங்க துக்கம்? சிலருக்கு படிப்பை பத்தி, சிலருக்கு வருங்காலத்தை பத்தி. வயசு கிடுகிடு நேரிட்டு போதே, திருமணத்துக்கு எவனும் வரமாட்டேங்கிறானே, ஒரு நல்ல வரன் வரமாட்டேங்கிறானே. சிலருக்கு திருமணத்துக்கு நல்ல வரன் வந்தாலும் மகளை நல்ல ஹைஃபையா மேரேஜ் பண்ணி வைக்கணும், ஒரு பேலன்ஸும் இல்லையே அப்படின்னு சொல்லி பணத்தை குறித்து, பொருளாதாரத்தை குறித்து, பலவிதமான காரியங்களை குறித்து கவலை, உலகத்தை குறித்து கவலை. ஆனா இவங்களுக்கு என்ன தெரியுமா கவலை? எங்க போதகர் அடிச்சு கொண்டாங்க. எங்களுக்கு வேற எதை பத்தியும் கவலை கிடையாது, எங்க போதகர் தான் எங்க கவலையா இருக்கிறாரு. யாருக்கா கவலைப்பட்டாங்க தெரியுமா?
அவர்களுக்காக வந்து அவர்களுக்காக ஜீவனை கொடுத்த அவர்களுடைய நல்ல ஆசாரியன், நல்ல மேய்ப்பன், நல்ல தலைவனுக்காக அவர்கள் துக்கப்பட்டார்கள். அவர்களுடைய கவலை குடும்ப கவலை அல்ல, அவர்களுடைய கவலை பொண்டாட்டி கவலை அல்ல, அவர்களுடைய கவலை புருஷ கவலை அல்ல, பிள்ளைகளை குறித்த கவலை அல்ல, பிசினஸ் வருமானத்தை குறித்த கவலை அல்ல. எங்க தலைவன், my leader. என்னைக்காவது ஏசப்பாவுக்காக நீங்க கஷ்டப்பட்டிருக்கீங்களா, கவலைப்பட்டிருக்கீங்களா? Have you ever felt grief for your master? என்னைக்காவது ஏசப்பாவுக்காக நீங்க கவலைப்பட்டிருக்கீங்களா? ஐயோ, 70 வருஷம் தான் இருக்க போறேன், இப்ப 40 வயசு போயிருச்சு, இப்ப 50 வயசு போயிருச்சு, வேதம் சொல்றபடி பார்த்தா இன்னொரு 20 வருஷம் தான் இருக்க போறேன், எனக்குன்னு வீட்டை கட்டிக்கிட்டேன், எனக்குன்னு ஸ்டேட்டஸை வாங்கிட்டேன், என் பிள்ளைகளை எல்லாம் படிக்க வச்சுட்டேன், எனக்கு தேவையான எல்லாத்தையும் உண்டாக்கிட்டேன். என்ன அழைத்த ஆண்டவருக்கு, என்ன ரட்சித்த ஆண்டவருக்கு திருப்தியான ஒண்ணு செய்யலையேங்கிற ஒரு துக்கம் உனக்குள்ள இருக்கா? Do you have that kind of worry? Do you have that kind of sorrow? நல்ல புருஷனை கட்டு வச்சாங்க, குடும்பத்தை நல்லா டெவலப் பண்ணேன், பிள்ளைகளை டெவலப் பண்ணேன், நிலத்தை வாங்கினேன், வீடு கட்டினேன், வருமானத்தை சேர்த்தேன், பிள்ளைகளையும் செட்டில் பண்ணிட்டேன். இப்படியே தான் இருக்கீங்க. என்னைக்காவது இன்னும் கொஞ்ச நாள்ல நான் முடிஞ்சு போயிட போறேன், இப்ப இருந்து அடுத்து ஒரு 50 வருஷம் கழிச்சு பார்த்தா நான் இந்த பூமியிலேயே இல்லை, என் ஆண்டவருக்காக நான் எதையுமே செய்யலையேங்கிற ஒரு வருத்தம், ஒரு கவலை, ஒரு துக்கம் உனக்கு இருக்காக்கா? துக்கமுகமா நடந்துட்டு போறீங்களே, என்னப்பா? எங்க மாஸ்டரை அடிச்சு கொண்டுட்டாங்க, இது நடந்து 3 நாள் ஆகுது. அப்படியா? அவர் யாரு? அவர் நசரேயனாகிய இயேசு கிறிஸ்து. அவர் எப்படிப்பட்டவர்? வாக்கிலும் செயலிலும் வல்லமையுள்ள தீர்க்கதரிசியா இருந்தார். எங்க நம்பிக்கை அவர்தான். அவரை போட்டு தள்ளிட்டாங்க. எல்லா மாம்சத்துக்குரிய தூக்கத்தை விட்டு வெளியே எந்திரிச்சு வா. உன் பிள்ளைகளுக்காக நீ படுகிற தூக்கத்தை விட்டு வெளியே எழும்பி வா. உன் தனிப்பட்ட வாழ்க்கைக்காக, வருமானத்திற்காக, உன்னுடைய வசதிக்காக, வாய்ப்புக்காக, நல்ல நல்ல தருணங்களுக்காக, ஐயோ அவங்களை போல இல்லையே, இவங்களை போல இல்லையே, அவங்களை போல வாழ முடியலையேன்னு சொல்லி மற்றவங்களோட கம்பேர் பண்ணி உலகத்துக்குரிய காரியங்களையே கவலைப்பட்டு இருக்கிற அந்த சபிக்கப்பட்ட வாழ்க்கையை விட்டு வெளியே வந்து இயேசுவுக்காக கவலைப்பட தொடங்கு. Feel worry for your master who died on the cross mercilessly, brutally he was killed. உனக்காக ஈவு இரக்கமற்ற சூழ்நிலையில கொடூரமாய் கொல்லப்பட்ட ஆண்டவருக்காக கவலைப்படுவீங்களா? ஒரு பழைய பாட்டு இருக்கு, நான் 2 பாயிண்ட்லயே முடிச்சிடுறேன். 12 மணி ஆயிரும் ராஜா, உங்களையும் விட மாட்டேன், நானும் போக மாட்டேன். 2 பாயிண்ட்ல முடிச்சிடறேன். எப் மேஜரா, அல்லேலூயாவா? பழைய பாட்டு பாடுவீங்களா? என்னதான் தீங்கு நான் இழைத்தேன், என்னை விட்டோடிடும் என் ஜனமே, என்னதான் தீங்கு நான் இழைத்தேன், என்னை விட்டோடிடும் என் ஜனமே, எந்தன் பிதா சித்தமே, என் போஜனமும் அதுவே, எந்தன் பிதா சித்தமே, என் போஜனமும் அதுவே, என் காரியமாக யாரை அனுப்புவேன் என்றிரே வந்தேனிவோ, என் காரியமாக யாரை அனுப்புவேன் என்றிரே வந்தேனிவோ, அழைத்தீரே இயேசுவே, அன்போடு என்னை அழைத்தீரே, ஆண்டவர் சேவையிலே மரிப்பேனே, ஆயத்தமாகேன் தேவே, ஆண்டவர் சேவையிலே மரிப்பேனே, ஆயத்தமாவேன் தேவே, ஆடம்பரங்கள் அநியாயங்கள் ஆசவசங்கள் பெருகிடுதே, ஆடம்பரங்கள் அநியாயங்கள் ஆசவசங்கள் பெருகிடுதே,
உன் தனிப்பட்ட வாழ்க்கைக்காக நீ கவலைப்பட்டு இருந்தது போதும். உன் சொந்த பந்தங்களுக்காக நீ கவலைப்பட்டு இருந்தது போதும். இனி இருக்கிற கொஞ்ச நாள் உனக்குள் எரிந்து கொண்டிருக்கிற அந்த ஆவி அணிவதற்குள் ஆண்டவருக்காக, ஆண்டவருடைய காரியத்துக்காக அவருக்கு ஒண்ணுமே செய்யலையேங்கிற ஒரு ஏக்கம் இன்றைக்கு உன்னை பிடிக்கட்டும். Praise the Lord. Hallelujah. நான் என்ன சொல்லுவேன் கர்த்தருடைய பிள்ளைகளே, சென்னை பட்டணத்திலே அங்கே ஒரு நல்ல ஆவிக்குரிய நம்முடைய சபையை போல ஒரு சபையில் ஒரு பெரிய 7 நாட்கள் கன்வென்ஷன் நடந்தது. வருஷம் வருஷம் அந்த கன்வென்ஷன் நடத்துவாங்க. அந்த கன்வென்ஷன் கூட்டம் முடியிற அன்னைக்கு ஞானஸ்தான ஆராதனை நடக்கும். அப்போ நிறைய பேர் ஞானஸ்தானத்துக்கு பேர் கொடுத்துருந்தாங்க. அந்த கன்வென்ஷன் முடிஞ்ச ஞானஸ்தான தொட்டிக்கு பக்கத்தில் பாஸ்டர் வந்து அநேகருக்கு ஞானஸ்தானம் கொடுக்கும்போது ஒரு 7 வயது சிறுமியும் அந்த ஞானஸ்தான தொட்டிக்குள்ளே இறங்கினா. பாஸ்டர் சொன்னார், மகளே உனக்கு இன்னும் விவரம் வரல, ஒரு 15 வயசு ஆகட்டும், இப்போ நீ ஞானஸ்தானம் எடுக்க வேண்டாம். அந்த பிள்ளை சொன்னா, பாஸ்டர் ஒருவன் ஜலத்தினாலும் ஆவியினாலும் ஞானஸ்தானம் எடுக்கலைன்னா பரலோகத்துக்கு போக மாட்டான்னு சொல்லிட்டீங்களே, இப்போ இப்படி சொல்றீங்களேன்னு சொன்ன போது, இல்லை மக்களே உனக்கு இப்போதான் 7 வயசு, இன்னும் ஒரு 8 வருஷம் பொறுத்துக்கோ. இல்லை எனக்கு ஞானஸ்தானம் வேணும். இந்த தண்ணியில் குதிக்க போனா அவங்க பெற்றோர் அவளை பிடிச்சி அடி அடி அடிச்சிட்டாங்க. என்ன ஒரு பாஸ்டர் சொல்றாரு, நீ இவ்வளவு வம்பு பண்ணுவியா அப்படின்னு சொல்லி அந்த பிள்ளை ராத்திரியெல்லாம் அழுதுகிட்டே இருந்தா. எனக்கு ஞானஸ்தானம் கொடுக்கல பாஸ்டர், நான் பரலோகம் போக மாட்டேன்ல, எனக்கு பாஸ்டர் ஞானஸ்தானம் கொடுக்கல, நான் பரலோகம் போக மாட்டேன்ல, அவங்க அப்பா அம்மா சாப்பிட மாட்டேங்கிற, உனக்கு என்ன கிறுக்கு பிடிச்சிச்சான்னு சொல்லி நல்லா அடித்தாங்க. அடியை வாங்கிட்டே பட்டினியா அந்த ஸ்கூல் பேக்கை தூக்கி போட்டு, எனக்கு ஞானஸ்தானம் எங்கள் பாஸ்டர் கொடுக்கல, நான் பரலோகம் போக மாட்டேன்ல, நான் பரலோகம் போக மாட்டேன்னு சொல்லி அழுதுகிட்டே போகிறா. நாகர்கோயிலை நோக்கி திருவள்ளுவர் பேருந்து, அந்த நாட்களில் இன்றைக்கி SCTCங்கிறது அன்றைக்கி திருவள்ளுவர் போக்குவரத்து கழகம், அந்த டிரைவர் ஆரன் அடிச்சுட்டே வராரு. இவ அதெல்லாம் காதில் வாங்கவே இல்லை. எங்கள் பாஸ்டர் எனக்கு ஞானஸ்தானம் கொடுக்கல, நான் பரலோகம் போக மாட்டேன்ல, நான் பரலோகம் போக மாட்டேன்ல, எசப்பார் அழுதுகிட்டே போகிறா 7 வயது சிறுமி. கரெக்டாக அந்த வண்டியை கொண்டு வந்த டிரைவரு சரியாக பிரேக் அடிக்க முடியாமல் அந்த பிள்ளை மேலே விட்டதுனால இடுப்புக்கு கீழே எல்லாம் செதஞ்சிருச்சு, ரத்தம் கொட்டுது. எல்லாம் இறங்கி ஓடி வராங்க. அந்த பேருந்தில் அந்த பாஸ்டரும் நாகர்கோயிலில் ஒரு கன்வென்ஷனுக்காக போக வேண்டியவர் அந்த பேருந்தில் இருக்காரு. ஓடி வந்தாரு, என் செல்ல மகளே நீ செய்த காரியம் என்ன? இந்த வேதனையில் கூட, பாஸ்டர் நான் ஞானஸ்தானம் எடுக்கல பாஸ்டர், நான் இன்னும் செத்துருப்பேன், இன்னும் கொஞ்ச நேரத்தில் செத்து போயிடுவேன், எனக்கு பரலோகத்தில் ஏசப்பா இடம் தருவாரோ? ரத்தத்தில் கிடக்கிறவளை அள்ளி கட்டி பிடிச்சு, நிச்சயம் உனக்கு இடம் இருக்கு மகளே, ஏசப்பா இடம் தருவாரா? நான் ஞானஸ்தானம் எடுக்கல இல்லை, எனக்கு இடம் தருவாரா? அந்த கேள்வியோடு கூட மரித்தாள். நன்மை தீமை என்னதென்று தெரியாத ஒரு பிள்ளை, எது பாவம் எது பரிசுத்தம்னு விவரம் இல்லாத ஒரு பிள்ளைக்கு பரலோகத்தில் ஒரு இடம் வேணுங்கிற துக்கம் இருக்கும்னா, இன்னைக்கு எத்தனை பேர் அப்படி துக்கத்தோடு இருக்கிறீங்க? இன்னைக்கு நான் செத்தா, இன்னைக்கு நான் கண்ணை மூடுனா அங்கே நான் கண்ணை திறப்பங்கிற நிச்சயத்தோட நீங்கள் இருக்கீங்களா? இல்லை இந்த உலகத்தினுடைய கவலைகள், உலகத்தினுடைய மயக்கங்கள், உலகத்தினுடைய அந்தஸ்துகள், உலகத்தினுடைய காரியமே உன்னை கவலைப்படுத்தி உன்னதத்தை நோக்க விடாம உன்னை அழுத்துதான். ஆண்டவர் சொல்லுகிறார், துக்க முகமாய் நீங்கள் போறீங்களே, உங்கள் துக்கம் எதை பற்றியது? அவர்கள் தைரியமா சொன்னாங்க, எங்க துக்கம் வேற எதை பத்தி இல்லை, எங்க மாஸ்டர் இயேசுவை பத்தி. நம்பர் 2, கொஸ்டின் நம்பர் 2, இரண்டாவதாக அவர் கேட்ட கேள்வி நீங்க படிக்கலாம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். யோவான் எழுதின சுவிசேஷம் 21ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம். யோவான் எழுதின படிக்கலாம். யோவான். அவர்கள் போஜனம் பண்ணின பின்பு இயேசு சீமோன் பேதுருவை நோக்கி, யோனாவின் குமாரனாகிய சீமோனே, இவர்களிலும் 21:5 படிங்க. 21:5 படிங்க. 21:5. இயேசு அவர்களை நோக்கி, பிள்ளைகளே புசிக்கிறதற்கு ஏதாகிலும் உங்களிடத்தில் உண்டா என்றார். என்ன கேட்கிறாரு? எனக்கு ரொம்ப பசியா இருக்குது, எனக்கு ஏதாவது சாப்பிட தாரீங்களான்னு கேட்கிறாரு. உலகத்தை பார்த்து கேட்கல, உலக மக்களை பார்த்து கேட்கல, தன்னை பின்பற்றி வந்த 12 அப்போஸ்தலர்ல ஒருத்தர் செத்து போயிட்டான். இப்ப 11 அப்போஸ்தலர்கள் இருக்கிறாங்க. பீட்டர், ஆண்ட்ரூ, ஸ்டீபன், யூதா, செபதேயு,
Do you have something so that I can fulfill my need? என்னுடைய தேவையை நிவர்த்தி செய்யும்படி ஏதாவது உங்கள்ட்ட இருக்கான்னு கேக்குறார். I feel hungry. புசிக்கிறதுக்கு ஏதாவது வச்சிருக்கீங்களாப்பா? அவங்க சொன்னாங்களா? அதற்கு அவர்கள் ஒன்றுமில்லை என்றார்கள். ஹலோ, அவர் கேட்கிறாரு, ஏதாவது வச்சிருக்கீங்களா? ரத்தத்தையும் கொடுத்துட்டேன், சரீரத்தையும் ஒட்டச்சு சிலுவையில கொடுத்துட்டேன், என் ஆவியை ஊத்திட்டேன், எல்லாத்தையுமே கொடுத்துட்டேன். இப்ப எனக்கு ரொம்ப ஐ ஃபீல் thirsty, தாகமா இருக்குது, எனக்கு பசியா இருக்குது, பசிக்கு ஏதாவது தர்றீங்களாப்பா? மோசேட்ட கேட்டிருந்தா ஏதாவது இருக்கான்னு கேட்டிருந்தா அவன் என்ன சொல்லிட்டு தெரியுமா? ஒரு கோல் இருக்காண்டவரே, அதை நான் கீழே போடட்டா? ஒருவேளை தாவீதை பார்த்து உன்கிட்ட என்னப்பா இருக்குன்னு கேட்டிருந்தா, என்கிட்ட 5 கோலாங்கல் இருக்கு, அதை கீழே போடட்டா, நீங்க எது மாத்திக்கிறீங்களா? அங்க ஒரு சின்ன பையன் 5000 கூட்டத்தில் இருந்தானா, அவனை கூப்பிட்டு இயேசு கேட்கிறாரு, உன்கிட்ட என்னப்பா இருக்குது? எங்க அம்மா மத்தியான சாப்பாட்டுக்கு கொடுத்து விட்டு 5 அப்பமும் 2 மீன் இருக்கு. இயேசு கேட்ட கேள்விக்கெல்லாம் இருக்குன்னு சொன்னாங்க. ஆனா அவரோடு இருந்த சீசர்கள் சொல்றாங்க, ஒண்ணுமே இல்லை, உலகத்துக்குரிய எல்லாம் வந்துட்டு இருக்குது, தேவனுக்குரிய ஒண்ணும் வந்துட்டு இல்ல. பரிதாபம். You have a big mansion, நல்ல வீடு உனக்கு இருக்குது. You have a good job, நல்ல தொழில், உனக்கு உத்தியோகம் இருக்கிறது. You have a good income, உனக்கு நல்ல வருமானம் இருக்கிறது, எல்லாம் இருக்குது. நான் ஆண்டவருடைய தேவையை பூர்த்தி செய்யறதுக்கு ஒண்ணுமே இல்லைங்கிற மாதிரி கையை விரிச்சேன்னா, உன்னை ரட்சிச்சதுனால ஆண்டவருக்கு என்ன பெனிஃபிட்? உன்னை சபைக்குள்ள கொண்டு வந்து உட்கார வச்சதுனால ஆண்டவருக்கு என்ன பிரயோஜனம்? உனக்காக ரத்தத்தை சிந்தி நீ பட வேண்டிய பாடுகள் அவர் பட்டு உன் மேல அபிஷேகத்தை ஊற்றி வசனமாகிய மன்னாவை உனக்கு தந்து உன்னை மேய்ச்சி உன்னை நடத்தி உன்னை பரலோகத்துக்கு கொண்டு செல்லும்படி ஒரு ஊழியனை கத்த தந்தாரே, இதனால அவருக்கு என்ன பிரயோஜனம்? You have everything that belongs to the world. உலகத்துக்குரிய எல்லாம் இருக்குது. சோஃபா இருக்குது, ரெஃப்ரிஜிரேட்டர் இருக்குது, பைக் இருக்குது, கார் இருக்குது, பணம் இருக்குது, வஸ்திரம் இருக்குது, வேலை இருக்குது, வாய்ப்பு இருக்குது, எல்லாம் இருக்குது. ஆனா அவர் கேட்கிறாரு, எனக்குரிய ஏதாவது உங்ககிட்ட இருக்கா? இருக்கீங்களா? என் பிள்ளைகளே, ஏதாவது வச்சிருக்கீங்களா? இன்னைக்கு ராத்திரி உன்னை கேட்கிறாரு, உன்னை ரட்சிச்சல்ல, உன்னை அபிஷேகம் பண்ணல, உன்னை நடத்தினல்ல, கண்ணீர் ஜெபத்தை கேட்டு உனக்கு பதில் தந்தல்ல, உன் வியாதியெல்லாம் சுகமாக்கணல்ல, உன் வேதனையை மாற்றனல்ல, எனக்கு ஏதாவது வச்சிருக்கிறியா? என்ன வச்சிருக்கீங்க? என்ன வச்சிருக்கீங்கக்கா? What do you have, brothers and sisters, to fulfill the need of the master? இயேசு கிறிஸ்து கூட இருந்து வல்லமையை பெற்று, வரங்களை பெற்று, அழைப்பை பெற்று, அதிகாரத்தை பெற்று, அவருடைய மகிமையை முகமுகமா அனுபவிச்சு அவருடைய மகிமையில நிரம்பி வாழ்ந்த அந்த சீசர்கள் சொல்றாங்க, பேதுரு சொல்றான், வாழ்வாதாரத்திற்குரிய படகு எங்கிட்ட இருக்குது, வருமானத்தை கொண்டு வரக்கூடிய மீன்களை பிடிக்கிற வலை எங்கிட்ட இருக்குது, உலகத்துக்குரிய எல்லாமே எங்கிட்ட இருக்குது, நித்தியத்துக்குரிய பரலத்துக்குரிய பரலோகத்துக்குரிய தேவனுக்குரிய தேவனுடைய தேவையை சந்திக்கக்கூடிய எதுவுமே என்கிட்ட இல்லைன்னு சொன்னா எவ்வளவு பரிதாபம். இமேஜர் வியாதியால் சரீரம் வாடினாலும் வல்லமை தாங்கிடுதே, ஆதியில் பேர் சொல்லி அழைத்தவரே ஆற்றுவர் அன்பினாலே. வியாதியால் சரீரம் வாடினாலும் வல்லமை தாங்கிடுதே, ஆதி
வியாதியில நான் உன் கூட இருந்தனே, உன் வேதனையில நான் உன் கூட இருந்தனே. எல்லாரும் உன்னை கைவிட்டு விலகி போன போது நான் இருக்கிறேன்னு கையை பிடிச்சு நடத்திட்டு வந்தனே. எனக்கு ஏதாவது வச்சிருக்கியா? ஏதாவது உங்ககிட்ட இருக்கா? என் தேவையை சந்திக்கக்கூடிய ஏதாவது, என் பசியை மாற்றக்கூடிய ஏதாவது, என் தாகத்தை தணிக்கக்கூடிய ஏதாவது இருக்கா? உங்களை தான் கேட்கிறாரு. வந்து சுரண்டி சுரண்டி எடுத்துட்டு போனீங்கல்ல, சுரண்டி சுரண்டி ஆசீர்வாதத்தை புடுங்கிட்டு போனீங்கல்ல, சுரண்டி சுரண்டி விடுதலை வாங்கிட்டு போனீங்கல்ல, அழுது அழுது கதறி கதறி என்ன கட்மல் பண்ணி கட்டாயம் பண்ணி நிர்பந்தம் பண்ணி என்கிட்ட இருக்கிற நன்மையெல்லாம் எடுத்துட்டு போனீங்கல்ல, உயிர் தெழுந்த நான் இன்னைக்கு உங்களை பார்த்து கேட்கிறேன், எனக்கு ஏதாவது வச்சிருக்கியா? இந்த கேள்வி எங்க அம்மாட்ட கேட்டிருந்தா எங்க அம்மா சொல்லிப்பாங்க, வச்சிருக்கிற ஆண்டவரே. என்னடா வச்சிருக்கிற? என்னப்பா வச்சிருக்கிற? என் ஒரே மகனை உங்களுக்கு நான் கொடுத்தது பத்தாதா? மிஸ்டர் ஜோசப், மிஸ்டர் மரியா இங்கிருந்தா சொல்லியிருப்பாங்க, ஏதாவது வச்சிருக்கிறியா? வச்சிருக்கிறனே. என்ன வச்சிருக்கிற? என் ஒரே செல்ல மகனை எங்களுக்கு உழைச்சி போட்டு எங்களை போஷிக்கணும்னு அவனை எங்களுக்கு வேலை செய்ய விடாம அவனை உங்களுக்கு கொடுத்துருக்கோம்ல. சொல்ல முடியுமா? என் பிள்ளைய நல்லா படிக்க வச்சு அவனை உங்க நுகத்தை சுமக்கிறதுக்கு நான் அனுப்புவேன் ஆண்டவரே. எத்தனை பேர் அதை தைரியமா சொல்ல முடியும்? How many parents can bold enough to say, I will give my daughter for thy ministry, I will give my son for thy ministry. என் மகனை மகளை என்னை விட பெட்டரா படிக்க வச்சு உங்க தேவையை உங்க ஊழியத்தை செய்யறதுக்கு ஒரு மகன் எங்கிட்ட இருக்க ஆண்டவரே, நான் வச்சிருக்க ஆண்டவரே. சொல்ல முடியுமா? நமக்கெல்லாம் இந்த இப்படி தான் பழக்கம். கையை இப்படி வைங்க பார்க்கலாம். அதுக்குன்னு குஷ்டரோகி மாதிரி வச்சுக்காதீங்க. இப்படி எப்படி கை வைங்க வைங்க வைங்கக்கா வைங்க. உங்களுக்கு தான் பாட்டு பாடிட்டு இருக்கிறேன் தெரியுமா? வைங்க கையை. நமக்கெல்லாம் எப்படி இன்னும் நல்லா இப்படி. ஆனால் நாங்கள் உங்களுக்கு என்ன சொல்லித்தரோம்னா, இப்படி இருக்கிற கையை இப்படி கொடுங்க, இப்படி ஏந்திட்டு இருக்காதீங்க. என்ன செய்யுங்க? உங்கள்கிட்ட வாங்கினது போதாண்டவரே, என்னை அதிகமாகவே ஆசீர்வதிச்சிட்டீங்க, எனக்கு அதிகமாகவே செஞ்சுட்டீங்க, இப்போ நான் ஏதாவது உங்களுக்கு தரணும்னு நன்றி கடனை ஏதாவது செய்யணும்னு இருக்கிறேன்னு சொல்லி உங்கள் கையை இப்படி வைக்காம இப்படி வைங்க. ஆனால் அவங்க என்ன சொன்னாங்க தெரியுமா? ஒன்றும் இல்லை. ஏன் ஒன்றும் இல்லை தெரியுமா? அந்த வசனத்தினுடைய அதிகாரத்தினுடைய ஆரம்பத்தில் அவங்க என்ன செஞ்சாங்கன்னா, பேதுரு சொன்னானா, மீன் பிடிக்க போறேன், இனிமே அவரை நம்பி பிரயோஜனம் இல்லை, அவரு போய் சேர்ந்தாச்சு, அவரை க்ளோஸ் பண்ணியாச்சு, அவரு வரமாட்டாரு, செத்தவன் என்னைக்கு அது உயிரோட வருவானாடா? இல்லை, லாசரு வந்தான்ல, லாசரு வந்தான், ஆனா இவரெல்லாம் வர முடியாது. கல்லறையில பெரிய கல்லை புரட்டி வச்சு சீல் வைக்கும் போதே தெரியும் அவர் உயிரோட எழும்புனாலும் அந்த கல்லறைக்குள்ளதான் சுத்திக்கிட்டு இருப்பாரே ஒழிய வெளியே வரமாட்டாருன்னு சொல்லி எல்லா நம்பிக்கையும் இழந்து அவருடைய அழைப்பை மறந்து அப்போஸ்தல ஊழியத்தை மறந்து தெரிந்து கொள்ளுதலை மறந்து அவன் பின்வாங்கி போய் ஒரு கூட்டத்தையும் பின்வாங்கி கடலுக்குள்ள கொண்டு போயிட்டான். ஆண்டவரை விட்டு பின்வாங்கி பின்வாங்கி போகிற அனுபவம் உனக்கு இருந்துச்சுன்னா, ஆண்டவர் தேடுகிற எதுவுமே உங்கள்கிட்ட இல்லாதபடி உன் வாழ்வு வெறுமையாகத்தான் இருக்கும். And if you are someone backsliding and you will have nothing when your master demands, பின்வாங்கி போறதும் மறுபடியும் திரும்ப ஆண்டவர்கிட்ட வர்றதும் மறுபடியும் பாவத்துல விழுகிறதும் மறுபடியும் ஒப்புரவாகிறதும் மறுபடியும் பின்வாங்கி பாவத்துக்குள்ள போறதும் மறுபடியும் உணர்த்தப்பட்டு அழுகிறதும், இப்படி ஒரு அன்ஸ்டேபிள் லைஃப் நீ நடத்துவேனா? ஆண்டவர் உன்னை பார்த்து எனக்கு ஏதாவது உங்ககிட்ட இருக்கான்னு கேட்கும் போது நீ சொல்லுவ, ஒண்ணுமே இல்லை. ஒரு பின்மாற்றக்காரனால் தேவனுடைய தேவையை சந்திக்க முடியாது. ஒரு பின்வாங்கும் ஆவியினால் பாதிக்கப்பட்ட ஒரு பெண்ணினால் ஆண்டவருடைய தேவையை சந்திக்க முடியாது. பின்வாங்கி போகிற ஒரு ஊழியக்காரன் ஆண்டவருடைய தேவையை சந்திக்க முடியாது. அந்த கொஸ்டின் நம்பர் 3 அதோட முடிச்சிடுறேன். யோவான் 20ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம். யோவான் 20:15. நிறைய கேள்வி கேட்டிருக்காரு, நமக்கு நேரம் இல்லை. யோவான் 20. இயேசு அவர்களை பார்த்து, ஸ்திரீயே, ஏன் அழுகிறாய்? யாரை தேடுகிறாய் என்றார். அவள், அவரை
தோட்டக்காரர் என்று எண்ணி, ஐயா, நீர் அவரை எடுத்துக்கொண்டு போனதுண்டானால் அவரை வைத்த இடத்தை எனக்கு சொல்லும், நான் போய் அவரை எடுத்துக்கொள்வேன் என்றாள். நல்லா கவனிங்க. கேட்கிறாரு, யார உயிர் தெழுந்த இயேசு கேட்கிறாரு, யாரை தேடி வந்திருக்க? சொல்லுங்க ஆண்டவரே, சொல்லுங்க ஆண்டவரே, உங்க கையிலிருந்து என்ன கிடைக்குன்னு உங்க கையை தேடி வந்திருக்கேன். சத்தமா சொல்லுங்கண்ணே, முடிக்கலாம். இந்த உயிர்த்தெழுந்த நாளில் கூட உங்களை திருப்திப்படுத்துகிற மாதிரி என்கிட்ட ஒன்றும் இல்லை. ஆனால் இப்போ யாரை தேடுறீங்கன்னு கேட்டீங்கன்னா, சில நன்மைகள் உங்களால் எனக்கு ஆக வேண்டியது இருக்குது, சில ஆசீர்வாதங்கள் உங்களால் எனக்கு வர வேண்டியது இருக்குது, உங்களால் எனக்கு ஒரு காரியம் நடக்கணும். அதுக்காக வாக்கும் இன்னைக்கு உயிர்த்தெழுந்த நாளில் சாயங்காலமும் ஆராதனைக்கு வந்திருக்கேன். உங்கள் கையில் ஏதாவது கொண்டு வந்திருக்கீங்களா? ஆண்டவரே, பொத்துன்னு போட்டுட்டு போங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. இன்னைக்கு நான் சொல்லித்தரேன், ஆண்டவருடைய கையை தேடுனது போதும், அவருடைய முகத்தை தேடு. Seek out his face. அந்த கேடு அடைந்திருக்கிற உருவம் இன்னார் என்று அடையாளம் தெரியக்கூடாதபடிக்கு கோர முகமாய் அடித்து சிதைக்கப்பட்டிருக்கிற அந்த பொன் முகத்தை தேடு. அவருடைய கையிலிருந்து என்ன கிடைக்கணும் வராத, வர வேண்டியதெல்லாம் வந்துருச்சு, கொடுக்க வேண்டியதெல்லாம் கொடுத்துட்டாரு, போது நீ வாங்கினது. முகத்தை தேடு. தாவீது சொல்லுவான், என் முகத்தை தேடுங்கள் என்று சொன்னீரே, உம்முடைய முகத்தையே. இந்த சபையில சிலரை கர்த்தர் எதிர்பார்க்கிறாரு. நீ கையை தேடுறவங்கள, கையில் என்ன வச்சிருக்கிறாரு? ஏதாவது ஆசீர்வாதம் இருக்குமா? நான் தேடுற நன்மை இருக்குமா? நான் தேடுற கிருபை கிடைக்குமா? நான் தேடுற உயர்வு வருமா? இதெல்லாம் விட்டுட்டு கையில் எனக்கு ஒன்று வேண்டாம் ஆண்டவரே, ஐ வுட் லைக் டு see your face. உங்க முகத்தை நான் பார்க்க விரும்புகிறேன். ஸ்தோத்திரம், அல்லேலூயா. உங்க முகத்தை நானே பார்க்க விரும்புகிறேன். ஸ்தோத்திரம், அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. முகத்தை தேடுறீங்களா, கையை தேடுறீங்களா? நாங்கள் இனிமேல் கையை தேடுங்கன்னு சொல்ல மாட்டோம். நாங்கள் என்ன சொல்லித்தாரோம்? அவருடைய கையிலேருந்து என்ன வருங்கிறதல்ல, அவருடைய முகத்தை கொஞ்சம் பார்த்து அவரு கூட ஒரு ஃபெலோஷிப் வைங்க. இந்த மரியாதை பார்த்து கேட்குறாரு, யாரை தேடிக்கிட்டு இருக்கிற? அது சொன்னா, என் ஆண்டவரை. அவரை எடுத்துகிட்டு போயிட்டாங்க ஐயா. அவர் எங்கே நீங்கள் எடுத்துகிட்டு போயிருந்தீங்கன்னா சொல்லுங்க ஐயா, நான் அங்கே இருந்தால் சொல்லியிருப்பேன். அந்த செத்த உடம்பை வச்சு என்ன செய்ய போகிற? நான் அதை என் வீட்டுக்கு எடுத்துகிட்டு போய் அதுக்கு கந்த வர்க்கம் பூசி, பரிமள தைலம் பூசி அதை கெடாம பாதுகாத்து, முட்கிரீடம் சூட்டப்பட்ட தலையை பார்ப்பேன், பொற்கிரீடம் சூட்டி நானும் அகமகிழ்வேன். சொல்லுங்க, முட்கிரீடம் சூட்டப்பட்ட தலையை பார்ப்பேன், பொற்கிரீடம் சூட்டி நானும் அகமகிழ்வேன். மாறினால் அடிப்பட்ட முதுகை பார்ப்பேன், மாறினால் அடிப்பட்ட முதுகை பார்ப்பேன். ஒவ்வொரு காயங்களாய் முத்தம் செய்வேன், ஒவ்வொரு காயங்களாய் முத்தம் செய்வேன். இயேசு ராஜாவை நான் பார்த்தால் போதும், மகிமையில் அவரோடு நான் வாழ்ந்தால் போதும். இந்த இயேசு ராஜாவை நான் பார்த்தால் போதும், மகிமையில் அவரோடு நான் வாழ்ந்தால் போதும். இந்த இயேசு ராஜாவை நான் பார்த்தால் போதும், மகிமையில் அவரோடு நான் வாழ்ந்தால் போதும். அந்த இடத்துல இருந்து என்ன சொல்லியிருப்போம்? ஆண்டவரே, இந்த 3 நாளா அங்க இயேசுநாதர் இறந்துட்டாருன்னு அழுது ஒரே ப்ரெஷரா இருக்கு, தலையெல்லாம் ஒரே வலியா இருக்கு, கொஞ்சம் தலையட்டு சொட்டு கொஞ்சம் சுகமாக்குறீங்களா அப்படின்னு சொல்லி அழிந்து போகிற சரீரத்துக்குரிய காரியங்களை, அழிந்து போகிற மண்ணுக்குரிய காரியங்களை கேட்டிருப்போம். அவர் கேட்கிறாரு, நீ யாரைத்தான் தேடிக்கிட்டு இந்த கஷ்டப்பட்டு இருக்கிற? அவ சொன்னா, உங்களை தான் தேடிக்கிட்டு இருக்கிறேன். 3 நாளா உங்களை விட்டு பிரிஞ்சு என்னால இருக்க முடியல. உங்க பாதத்திலே உட்கார வச்சு என்ன பழக்கிட்டீங்கல்ல. என்னை ரட்சித்த நாள்ல இருந்து 3 வருஷமா உங்க ஃபீட்ல, உங்க பாதத்திலே நான் உட்கார வச்சு பழக்குனீங்கல்ல. இப்ப 3 நாளா அந்த பாதத்தினுடைய பிரசனம் இல்லாம என்னால முடியல. என் இருதயம் வெடிக்க போகுது, எனக்கு பிரஷரா இருக்குது. ஐயோ, அந்த இயேசு எனக்கு வரட்டும், அந்த இயேசுவை நான் பார்க்கட்டும். அவருடைய பாதத்துக்கு எப்ப போவேன்?
அவரிடத்திலிருந்து வருகிற ஒரு அடையாளத்தையா, அற்புதத்தையா, அதிசயத்தையா, விடுதலையா, சுகத்தையா, நன்மையா, ஆசீர்வாதத்தையா ஒண்ணு வேண்டாம். அவர் மாத்திரம் அந்த அண்ணன் பேர் என்னது, அகஸ்டின் அண்ணன் ஒரு பாட்டு பாடியிருக்காங்கல்ல, என் ஜீவனானாலும் சாவானாலும் பின்பற்றுவே, என் ஜீவனானாலும் சாவானாலும் பின்பற்றுவே, நன்மை ஒன்றும் இல்லாதிருந்தும் பின்னையும் நேசித்தீர் என் இயேசுநாதா, நன்மை ஒன்றும் இல்லாதிருந்தும் பின்னையும் என்னையே நேசித்தீர் நாதா, என் ஜீவனானாலும் சாவானாலும் பின்பற்றுவே. சொல்லுங்க வாயை திறந்து, என் ஜீவனானாலும் சாவானாலும் பின்பற்றுவே. சொல்ல மறந்தேன் கல்வாரி சிநேகம் கல்லனையும் மாற்றும் விந்தை, சொல்ல மறந்தேன் கல்வாரி சிநேகம் கல்லனையும் மாற்றும் விந்தை, உற்சாக ஆவி ஊற்றி மகிழ்ந்தீர், உற்சாக ஆவி ஊற்றி மகிழ்ந்தீர், ஊரெல்லாம் உம் நாமம் சொல்லிடுவேன், என் ஜீவனானாலும் சாவானாலும் பின்பற்றுவேன். வாயை திறந்து சொல்லுங்க, என் ஜீவனானாலும் சாவானாலும் பின்பற்றுவேன், நன்மை ஒன்றும் இல்லாதிருந்தும் பின்னையும் நேசித்தீர் என் இயேசுநாதா, நன்மை ஒன்றும் இல்லாதிருந்தும் பின்னையும் என்னையே நேசித்தீர் நாதா, ஜீவனானாலும் சாவானாலும் நான் வேணுமா, நான் தர்ற ஆசீர்வாதம் வேணுமா? பதில் சொல்லுங்க. நான் வேணுமா, நான் தர்ற நன்மை வேணுமா? பதில் சொல்லுங்க. நான் வேணுமா, நான் தர்ற சுகம் வேணுமா? பதில் சொல்லுங்க. ஆண்டவர் சொன்னார், மரியாளேன்னு கூப்பிட்டாரு, பார்த்தா கண்ணு திறந்துருச்சு, ரபூனின்னு ஒரு சத்தம் போட்டா, போதகரேன்னு சத்தம் போட்டுட்டு அவளுக்கு தேவை அந்த பாதத்துல போய் உட்காரணும், ஓடி வந்தா. அவர் சொன்னாரு, என்ன தொடாத, நான் இன்னும் எங்க போல பிதாவின் இடத்திற்கு. இவர் உயிர் தெழுந்தப்போ உடனே இவர் எங்க போயிருக்கணும்? உயிர் தெழுந்த உடனே ஃபர்ஸ்ட் அட்டெண்டன்ஸ் எங்க போட்டிருக்கணும்? அவரை விட பெருசு எதுவுமே கிடையாது, அப்படித்தானே? அவர்கிட்ட போயிருக்கணும், பிதாவே நீர் என்னை அனுப்பும்படி எனக்கு தந்த எல்லா கிரிகளையும் முடிச்சுட்டேன், ரத்தத்தை கரையமா கொடுத்துட்டேன், அதனுடைய ஆதாரங்களாக என் காயத்தை காட்டுறேன், மனு உலகத்துக்கு, சபிக்கப்பட்ட பூமிக்கு, அந்தகாரம் பிடித்த உலகத்துக்கு என்னையே கிரையமா கொடுத்துட்டேன், நீங்க அனுப்புனதெல்லாம் செஞ்சு முடிச்சுட்டேன், நான் வந்திருக்கேன் பிதாவே அப்படின்னு சொல்லும் போது அவர்கிட்ட போய் ரிப்போர்ட் பண்ணிருக்கணும். இவர் யாருக்கு வெயிட் பண்ணிட்டு இருந்தாரு? இருதயம் நொறுங்கி தேடிக் கொண்டிருக்கிற ஒரு ஆத்மாவுக்காக தேவன் அந்த கல்லறையிலே சுத்திக்கிட்டு இருந்தாருங்க. இங்க ஒரு பொண்ணு இருக்கிறா, அவன் நன்மையை தேடுகிறது இல்ல, அவன் ஆசீர்வாதத்தை தேடி வர மாட்டான். அவளுக்கு தேவை நான் அவன் கூட இருக்கணும், என்னையே தேடுகிற ஒரு நொறுங்கொண்ட ஆத்மாவை நான் இப்படியே விட்டுட்டு போயிடக்கூடாது. பிதாட்ட போறத கூட கொஞ்சம் போஸ்ட்போன் பண்ணி அப்படியே வெயிட் பண்ணார். He was waiting on the graveyard. அந்த கல்லறைக்கு பக்கத்துல அங்க பேதுரும் தேடி வந்தான், யோவானும் தேடி வந்தாங்க. அவங்க கண்ணுக்கு தென்பட்டதெல்லாம் அவரை சுத்தி வச்சிருந்த சேலை மாத்திரம்தான். நான் இவரை தெரியல,
அவங்க டெஸ்ட் பண்ண வந்தாங்க. நெசமாவா எந்திரிச்சிட்டாரா? அவர் கல்லறையில காணான்னு சில பொம்பளைகள் வந்து சொல்றாங்க. அவர் நெசமாவா எந்திரிச்சிட்டாரா? அதை செக் பண்ண வந்தாங்க. அவங்க கண்ணுக்கு அவர் தெரியல. முழு இருதயத்தோடும், முழு பலத்தோடும், முழு ஆத்துமாவோடும், முழு சிந்தையோடும் 3 நாளா ஒரு பொம்பளை அழுதுகிட்டு இருக்கிறான். இயேசு இயேசு. அவர் தென்பட்டார். மேரி, touch me not, I am not yet visited to my father. என் பிதாவின் இடத்திற்கு நான் போகவில்லை. நீ வருவாய் என்று எனக்கு தெரியும். இனி ஒரு நிமிஷம் கூட உன் இருதயம் தாங்காது என்று எனக்கு தெரியும். நீ இன்னும் ஒரு நிமிஷம் என்ன பார்க்காம போயிட்டா உன் இருதயம் வெட்டிச்சு நீ சித்திரவதை செய்யப்பட்டு அணுவணுவா நொறுங்கி போவேன்னு தெரியும். ஆகையினால உன்னை பார்த்துட்டு போலான்னு அந்த ப்ரோக்ராமை கொஞ்சம் ரீஷெட்யூல் பண்ணி உனக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கிறேன். பாடலாமா? எத்தனை பாயிண்ட், எத்தனை கேள்வி முடிச்சோம்? உங்களுக்கு அவ்வளோ போதும். மறுபடியும் கூப்பிடுங்க, பாஸ்டர்ட்ட சொல்லுங்க, எட்வின் நான் கூப்பிடுங்க சொல்லுங்க. உங்களுக்கு இன்னைக்கு அவ்வளோ போதும். நிறைய கேள்வி இருக்குல்ல, அதை தேடுவார். இன்னைக்கு அவர் சும்மா இருக்க மாட்டார். அவர் மறுபடியும் அவர் தெரியும், அவர் யாருன்னு தெரியும். அவர் கடை அடுப்புல கடைஞ்சி எடுக்கிற பருப்பு இல்லை. அவர் சும்மா இருக்க மாட்டார். அடுத்த வாரம் வந்து அட்டிப்பார் பாருங்க. இப்போவே யோசிச்சுட்டு இருக்கு அடுத்து என்ன கேள்வி இருக்குன்னு. நான் அவர் பிரசங்கத்தையே கேட்கல, அடுத்து என்ன கேள்வியெல்லாம் கேட்டார். அடுத்த வாரம் கொடுத்துருவார் உங்களுக்கு. ஸ்தோத்திரம். அல்லேலூயா. நம்ம எழும்பி நின்று, இயேசுவே உம்மை காணாமல் கண்கள் உறங்காதே, உந்தன் சத்தம் கேளாமல் செவிகள் அடங்காதே. எப்பவுமே சிறந்த பாட்டை பாடி ஆண்டவருக்கு நம்ம ஒப்பு கொடுப்போம். இறைவா உம்மை சேராமல் இமைகள் உறங்காதே, அன்பே உம்மை காணாமல் அழுகை அடங்காதே. இறைவா உம்மை சேராமல் கண்கள் உறங்காதே, அன்பே உம்மை
சென்று சேராமல், கடலை சென்று சேராமல் நதிகள் ஓயாதே. அன்பே உம்மை காணாமல் அழுகை அடங்காதே. நீரே குறையாமல் மேன்மை வராதே. வாயை திறந்து சொல்லுங்க. நீரே இல்லாமல் மேன்மை வராதே. உயிர்த்தெழுந்த ஆண்டவர் கேட்கிற கேள்வியில முக்கியமான 3 கேள்வி. எதை பத்தி துக்கத்தோட நீ நடந்துகிட்டு இருக்கிற? உனக்காக நீ துக்கப்பட்டு, உன் பிள்ளைக்காக, உன் குடும்பத்துக்காக துக்கப்பட்டு என் சித்தத்தை செய்யாம நீ வீணா போயிருவையா? எனக்காக துக்கப்படுகிற இருதயம் உனக்கிட்ட இருக்கான்னு கேட்கிறாரு. 2வதாக அவர் கேட்கிற கேள்வி, எனக்கு என் தேவையை நிறைவு செய்வதற்கு உங்ககிட்ட ஏதாவது இருக்குதா? உனக்கு எல்லாத்தையும் நான் தந்தனே, ஏன் தேவைக்கு கொஞ்சமாவது நீ ஏதாவது வச்சிருக்கியான்னு கேட்கிறாரு. 3வதாக, நீ யாரை தேடுற? நான் வேணுமா? என் ஆசீர்வாதம் வேணுமா? நான் வேணுமா? நான் தர்ற நன்மை வேணுமா? நான் வேணுமா? நான் தருகிற சுகம், பலன், ஜீவன் வேணுமா? உனக்கு யார் வேணும்? மரியா சொன்னா, நான் உங்களை தான் தேடுறேன் ஆண்டவரே, உங்களை இல்லாம என்னால் இருக்க முடியாது. இனி ஒரு நிமிஷமும் நான் என்னால தாங்க முடியாது. என் இருதயம் வெட்டிச்சிரும். அப்படிப்பட்ட முழு இருதயத்தோட தேடி வந்த அந்த பெண்ணுக்கு பிதாவுக்கிட்ட போறத கூட சற்று போஸ்ட்போன் பண்ணி இந்த கல்லறைக்கு பக்கத்திலே இருந்தாரு. முழு இருதயத்தோடு அவரை தேடுகிறவர்களுக்கு அவர் எப்பொழுதுமே தன்னை மறைத்துக் கொள்வதில்லை. முழு இருதயத்தோடு அவருடைய பிரசன்னத்துக்கு ஓடி வருகிறவர்களுக்கு எப்பொழுதுமே அவர் தன்னை ஒளித்து வைப்பதில்லை. நீங்கள் முழு இருதயத்தோடும் என்னை தேடினால் என்னை தேடுகையில் கண்டுபிடிப்பீர்கள். சகோதரா, உன் துக்கம் எதை பற்றியது? சகோதரி, உன் ஆண்டவருடைய தேவைக்கு கொடுக்கும்படி உன் கையில ஏதாவது இருக்குதா? பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ், நீங்கள் யாரை தேடுகிறீர்கள்? தகப்பனே, இந்த வார்த்தைகள் தொடர்ந்து எங்களுக்குள்ளே கிரியை செய்து கொண்டே இருக்கட்டும். இந்த கூட்டத்தை ஏற்படுத்தி வசனம் பிரவேசிப்பதற்கான வாசலை திறந்து தந்த பாஸ்டர் ஏப்ரகாம், சிஸ்டர் ஸ்டெல்லா, பிள்ளைகள், அவரோடு சேர்ந்து அந்த ஊழியத்திலே தோள் கொடுத்து நிற்கிற வாலிபர்கள், வாலிப பிள்ளைகள், உண்மையாய் ஜெபிக்கிற தாய்மார்கள், தகப்பன்மார்கள் எல்லாரையும் ஆசீர்வதியும். கர்த்தருடைய வருகை தாமதித்தால் திரும்ப நாங்கள் சந்திக்க இந்த வசனங்களின் ஆழங்களை அறிய எங்களுக்கு உதவி செய்யும். ஒரு தடவை கையை தூக்குங்க பார்க்கலாம். கடலை சென்று சேராமல் நதிகள் ஓயாதே. அன்பே உம்மை காணாமல் அழுகை அடங்காதே. மெய்ப்பன் நீர் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. நல்ல கரங்களை தட்டி ஆண்டுடைய நாமத்தை மகிமைப்படுத்தி அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த மாலை வேளையிலே வந்திருக்கிற நீங்கள் பாக்கியவான்கள், பாக்கியவதிகள். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. இந்த நல்ல சத்தியத்தை கேட்க முடியாமல் தவறவிட்ட என் பிள்ளைகளுக்காக நான் ஆண்டவரை வேண்டுகிறேன். கர்த்தர் அவர்களோடும் கூட இருந்து நடத்துவாராக. எப்போதும் ஆமென் வசனம் கேட்க நாம தவற விடவே கூடாது. அல்லேலூயா, ஆமென். கர்த்தர் தூர தேசத்திலிருந்து ஒரு செய்தியை அனுப்புறாருன்னா அது எனக்குரியது என்று சொல்லி அதை பெற்றுக்கொள்ள
அவளாய் ஓடி வர வேண்டும். ஆமென். கர்த்தர் நல்லவர். வந்த உங்களோடு கூட ஆண்டவர் என்றென்றைக்கும் இருந்து உங்களை அதிசயமாய் நடத்துவார். தேவனுக்கேற்ற துக்கம் நம்ம இருதயத்திலே காண பவுலடிகள் சொல்லுகிறார், தேவனுக்கேற்ற துக்கம் கொள்ள வேண்டுமா. அல்லேலூயா. கண்களை மூடி எல்லாரும் அந்த கடைசியா ஜெபம் பண்ணி முடிப்போமா. எங்கள் அன்பின் தகப்பனே, நன்றியோடு கூட துதிக்கிறோம் அப்பா. உடைய கிருபை நிறைந்த கரத்திலே எங்களை அர்ப்பணிக்கிறோம் ஆண்டவரே. உயிர் தெழுந்த கிறிஸ்து ஆண்டவரே 40 நாளளவும் இந்த பூமியிலே உலாவி ஆமென் ஆண்டவரே கிட்டத்தட்ட 500க்கும் மேற்பட்டவர்களுக்கு தன்னை உயிரோடு இருக்கிறவராய் காண்பித்தீர் ஆண்டவரே. ஆண்டவரே ஸ்தோத்திரம். பெத்தானியாவில் இருந்து பரமேறி போகும்போது தேவன் அவர்களை ஆசீர்வதித்தீர் ஐயா. உம்முடைய கிருபையும் சமாதானமும் எங்களோடு இருக்கிறதற்காக நன்றி செலுத்துகிறோம் தெய்வமே. உமக்கு நன்றி அப்பா. இந்த பூமியின் வாழ்க்கையில உமக்காக எதையாவது செய்து முடிக்க கர்த்தர் எங்களை பலப்படுத்துவீராக. எல்லாரும் வலது கையை உயர்த்தி அந்த வார்த்தையை சொல்லுங்க. ஆண்டவரே, இந்த பூமியின் வாழ்நாள்ல உமக்காக எதையாவது செய்து முடிக்க எங்களையும் எங்கள் குடும்பங்களையும் கர்த்தர் பலப்படுத்துவீராக. உம்முடைய சுவிசேஷத்தை சுமந்து செல்ல, உம்முடைய நற்சாட்சியை நாங்கள் சுமந்து செல்ல கர்த்தர் எங்களுக்கு அனுக்கிரகம் செய்வீராக. ஆண்டவரே, சபையையும் பிள்ளைகளையும் ஊழியத்தையும் உடைய கரங்களிலே ஒப்புக் கொடுக்கிறோம். விசேஷமாக இந்த நல்ல நாளிலே கர்த்தாவே உடைய வார்த்தையை சுமந்து வந்த அன்பு தாசனுக்காக நன்றி செலுத்துகிறோம். அவரையும் அவருடைய குடும்பங்களையும் எல்லாரும் ஸ்தோத்திரம் பண்ணுவோமா. அவரையும் அவருடைய குடும்பங்களையும் ஊழியங்களையும் தகப்பனுடைய பிரயாணங்களையும் தந்த நல்ல உடல் ஊழியர்களையும் சபை மக்களையும் தேவன் ஆசீர்வதித்து ஆண்டவரே ஸ்தோத்திர அன்பு மனைவி பிள்ளைகளை தேவன் ஆசீர்வதித்து உயர்ந்த அடைக்கலத்திலே வைப்பீராக. இன்னும் அநேகங்களுக்கு கர்த்தர் பயன்படுத்துவீராக. நாங்கள் சபையாய் மனதார வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறோம். உம்முடைய நன்மையும் கிருபையும் அவரை தொடர்ந்து வரட்டும். கர்த்தாவே, இந்த நல்ல மாலை வேளையை கர்த்தர் எங்களுக்கு தந்ததற்காக நன்றி இயேசுப்பா. உங்க பொற்பாதத்திலே எங்களை அர்ப்பணிக்கிறோம், தாழ்த்துகிறோம். வந்த ஒவ்வொரு பிள்ளைகளோடும் என் ஆண்டவருடைய நேச கரம் இருந்து நடத்தி செல்லட்டும். அற்புதமாய் அதிசயமாய் கர்த்தர் நடத்துவீராக, மேன்மைப்படுத்தி உயர்த்துவீராக. இயேசு ரட்சகர் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் அன்பின் பிதாவே. ஆமென், ஆமென். நாம் எல்லாம் சேர்ந்து சொல்லுவோம். என் ஆத்துமாவே, என் முழு உள்ளமே, என் ஆத்துமாவே கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய நல்ல ஐக்கியமும் நம்மோடும் இஸ்ரவேலோடும் யூதர்களோடும் எருசலேம் பட்டணத்தார் அனைவரோடும் கூட அவர் யூதா கோத்திரத்தின் சிங்கமாய் உலகத்தின் நியாயாதிபதியாய் வெளிப்படும் நாள் வரைக்கும் நீடித்து நிலைத்திருப்பதாக. ஆமென், ஆமென், ஆமென். ஹல்லேலூயா. சொல்லு ஹல்லேலூயா.